இந்த வீடியோல நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்ல வெளிவந்த ரன்னிங் பாயிண்ட் சீசன் 2 இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட முதல் பாகத்துல அயலா கார்டன் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி கேர்லா இருந்திருப்பாங்க. எதிர்பாராத விதமா இவங்களோட ஃபேமிலி பிசினஸை இவங்க ஹெட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இவங்களோட வேவ்ஸ் ஃபுட்பால் டீமை இவங்க தலைமை தாங்கி அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அங்க வந்த பிரச்சனைகளை இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத முதல் சீசன்ல சொல்லியிருப்பாங்க. இந்த சீசன்ல இவங்களோட சிப்ளிங்கான கேம் பாத்தீங்கன்னா ரீஹாப்ல இருந்து திரும்ப வரும்போது இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் உண்டாகுது. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட பிசினஸ் இப்ப பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கும். இந்த அடிஷனல் பிரச்சனையோட சேர்த்து இவங்க டீம்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சீசன்ல வந்துச்சு, அந்த கான்ஃப்ளிக்ஸை எப்படி ரிசால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதையும். கேட் ஹட்சன் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் ஹேண்டடா இவங்களோட மேனரிசம்ஸ், இவங்களோட பாடி லாங்குவேஜ், ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமா அயலா அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப ஆத்தென்டிக்கா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல நீங்க எப்படி அடோர் பண்ணீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை மறுபடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமா அந்த சுமாரான சீக்வன்ஸையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீக்வன்ஸ் மாதிரி மாத்திருப்பாங்க. அது இந்த சீரீஸ்க்கான பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி லாஜிக் இல்லாத நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் பெருசா தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா மெக் ஆர்தர், டாவர் இவங்க 2 பேரோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காமெடி போர்ஷன்ஸ் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா யூஷுவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. இந்த சீரீஸ்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உடனே சால்வ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரத்தான் செய்யுது. அந்த பிரச்சனைகளை ரொம்ப கன்வீனியன்ட்டா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. கேமோட ரோல் பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்ட் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இமோஷனல் இம்பாக்ட் அப்படிங்கிறது முதல் சீசனை கம்பேர் பண்ணும்போது இதுல கம்மியா தான் இருக்கு. ஐலாவோட லவ் இன்ட்ரெஸ்ட், பிசினஸ் ரைவல், பொட்டென்ஷியல் பார்ட்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த சீரீஸோட பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரீஸாகவே வந்திருக்கு. சீரீஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ரன்னிங் பாயிண்ட் சீசன் 2க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.